எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு சூப்பரான வெஜிடபிள் புலாவ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கலாம். நான் 200 கிராம் அளவு அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் அதுவும் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி எடுத்திருக்கேன். பாதி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலர் வர மாதிரி வதக்கிடக்கூடாது. ஏன்னா அப்படி வதக்கணுன்னா நமக்கு புலாவ் ஒயிட் கலரில் வராது, லைட்டாக ஒரு ரெட்டிஷ் கலரில் வரும். அதனால் வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினா போதும். இந்த கண்ணாடி மாதிரி வரும்ல டிரான்ஸ்பரண்டாக, ஸோ அது வரைக்கும் நீங்கள் வதக்கினா போதும். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கின உடனே ஒரு பச்சை மிளகாய் நறுக்குனது அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 4-5 பீன்ஸு பொடியாக நறுக்கி வச்சது அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் கேரட் அதுவும் பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்குல பாதி உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்துக்கும் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நான் சாதத்துக்கும் சேர்த்து போட்டிருக்கேன். இதில் எண்ணெயிலேயே இதை வதக்கிக்கோங்க. இது ஒரு கால்வாசி வெந்துடும் நம்ம எண்ணெயில் வதக்கும் போது. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வதக்கினதுக்கு அப்புறமா 2.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப்பு அரிசிக்கு நான் 2.5 கப்பு தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா நம்ம காய் போட்டிருக்கோம். அந்த காய்கறியும் சேர்ந்து நல்லா வேகணும். அதுக்கு நமக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அதனால 1 கப்பு அரிசிக்கு 2.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணியை ஒரு 5 நிமிஷமாவது நல்லா கொதிக்கணும். அப்போ தான் நமக்கு காய்கறி நல்லா வெந்து வரும். இப்போ காய்கறியெல்லாம் 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மெதுவாக கிண்டி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ இந்த அரிசியெல்லாம் நல்லா வேகும். இப்போ பாருங்கள், அரிசி ஒரு 3/4 வாசி வெந்துடுச்சு. தண்ணியும் கொஞ்சம் வத்திடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அடுப்பை சிம்மில் வைங்க. எப்போவுமே இந்த பிரியாணி, புலாவ் இந்த மாதிரி பண்ணும்போது குக்கரை மூடி வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இப்போ குக்கர் ஓப்பன் பண்ண போகிறேன். பாருங்கள் நம்மளோட வெஜிடபிள் புலாவ் சூப்பராக ரெடியாக இருக்குது. இது கூட சில்லி சிக்கன், பன்னீர் கிரேவி, சிக்கன் கறி இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அப்புறமா எங்கள் வீட்டில் நான் அன்றைக்கி முட்டை வறுவல் பண்ணியிருந்தேன். வெஜ் புலாவும் முட்டை வறுவலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.